பல குரல்கள் வந்துட்டு இருக்கு, இல்லைன்னு சொல்லலை. பட் அது நிறைய மிஸ்இன்ஃபர்மேஷனும் இருக்குது. ஏன்னா வந்து நான் வந்து ஃபஸ்ட் டேயே பார்த்தேன். 2, 3 விஷயங்கள் எனக்கு ரொம்ப அப்செட் பண்ணுச்சு. நான் வந்து அன்றைக்கி 4 மணிக்கு தான் ரிலீஸ் டே அன்றைக்கி எனக்கு 10ஆம் தேதி 10ஆம் தேதி காலையில் 4 மணிக்கு தான் எல்லா ஒர்க்கும் முடிச்சுட்டு வந்தேன். பிகாஸ் வி கெட் சென்சர் எங்களுக்கு லெஸ் தென் 18 ஹவர்ஸ் முன்னாடி தான் கிடச்சி. ஸோ மச் ஒர்க். 4 மணிக்கு வந்து நான் ஐ வோக் அப் அபவுட் 8:30 டைம்ஸ். உடனே ட்விட்டரில் பிகாஸ் ஆஃப் ஹேபிட் ஐ வென்ட் இன் ட்விட்டர் அண்ட் சா என்ன நடக்குது, என்ன சொல்லியிருக்கான்னு பார்த்தா ரிவ்யூஸ் வந்திருக்கு. ஓகே. ஐ வாஸ் லைக் இது போய் ரிவ்யூ பிகாஸ் ஐ நோ வாட் த ஃபர்ஸ்ட் ஷோ டைம் இஸ். இந்தியாவில் 9 மணி தான், இந்தியன் ஸ்டாண்டர்ட் டைம் 6 மணிக்கு தான் வேர்ல்டில் ஃபர்ஸ்ட் ஷோ நடந்துச்சு. ஸோ படம் முடிஞ்சிருக்கிற வாய்ப்பு இல்லை, ரிவ்யூ வரதுக்கு வாய்ப்பு இல்லை. ஓகே, எனக்கு ஐ நோ த டேட்டா. நான் தூங்கி எழுந்து சரி ஓகே கிளம்பலாம், ஷோக்கு கிளம்பலான்னு கிளம்பிட்டு எங்கள் அப்பா வந்து என்னடா ரிவ்யூஸில் நெகட்டிவாக இருக்குன்னு. நான் அந்த நிமிஷம் வரைக்கும் நான் அதை பார்த்த வரைக்கும் இது ஃபேக் ரிவ்யூ, எவனும் நம்ப மாட்டான் அப்படின்னு நினச்சிருந்தேன். எங்கள் அப்பாவே வந்துட்டு அதை நம்பிட்டு என்னடா நெகட்டிவாக வந்திருக்குன்னு சொன்ன உடனே எனக்கு அப்போ தான் அதோட இம்பார்ட்டன்ஸ் புரிஞ்சு. அப்போ தான் இந்த சென்ஸ் தீஸ் ரிவ்யூஸ் நமக்கு வேணா தெரியும். முதல் ஷோ 9 மணி, வேர்ல்டு ஓவர் முதல் ஷோ 6 AM ISTலாம் காமன் மேனுக்கு தெரியாது. வாட் இஃப் ஹீஸ் திங்கிங் அண்ட் இந்த படத்துக்கு புக் பண்ணணும்னு நினைக்கிறவங்க புக் பண்ணாமல் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அன்றைக்கே எனக்கு 15 ஃப்ரெண்ட்ஸ் வர வேண்டியவங்க 10 பேர் தான் வந்தாங்க. மச்சான் அப்புறம் வரேன்டான்னு. யாருக்கு தெரியும், அவனே இந்த ரிவ்யூ நல்லா இல்லடா அப்புறம் பார்த்துக்கலான்டான்னு கூட சொல்லியிருக்கலாம். வி டோன்ட் நோ இட் ஃபார் அ ஃபேக்ட்.